வணக்கம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினா நாகேந்திரன், அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் டிடி தினகரன், புரட்சி பாரத கட்சியின் தலைவர் அண்ணன் எம்எல்ஏ ஒரு ஜெகன்மூர்த்தி போன்ற, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க அங்கம் வகிக்க அனைத்து தலைவர்களுடைய ஆதரவோடு தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியாக விளங்கி கொண்டிருக்கும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இங்கே 10 ஆண்டுகளாக எம்எல்ஏ இருக்கும் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இந்த கட்சியினுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர், 2011 சட்டமன்ற உறுப்பினர், 2011 சட்டமன்ற உறுப்பினராக இங்கே நான் பல்வேறு பணிகளை செய்ததால் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த நேரத்தில் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது தமிழகத்தின் மிகப்பெரிய வாக்காளர்களுடைய கொண்ட ஒரு பெரிய தொகுதி. இங்கே மீனவர் சமுதாயம் இருக்கிறார்கள். அதே போல் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு மாற்றம், இங்கே சென்னையில் எங்கெல்லாம் வீடுகளை காலி செய்கிறாங்களோ அந்த அவங்களை மாற்றம் செய்யப்பட்டு கண்ணகி நகர், சுனாமி குடியிருப்பு, பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்க. அதே போல் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற மக்கள், அதே போல் நடுத்தர மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் எனக்கு அனுபவம் வாழ்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் போது பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கிறேன். அதே போல் செய்யக்கூடிய எனக்கு எல்லாமே தெரியும். நான் 15 ஆண்டுகளாக பெருங்குடி பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன். அந்த அனுபவம் இருக்குது. நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன். கட்சியில் அதிமுகவில் பல பதவிகளை நான் இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு எல்லா நெளிவு சுழிவுகள் அனைத்தும் தெரியும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் அதிமுக தலைமையில் என்னை வேட்பாளராக அறிவிச்சுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக இந்த தொகுதிகள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊழல்களை செய்திருக்கிறார்கள். அதே போல் 525 வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாடு எங்கும் பேசு பொருளாக இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா, மகளிர்கள் நடக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், பாலியல் வன்கொடுமை, அன்றாடம் பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டிருக்குது. கெஞ்சா, போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் தங்கு தடையின்றி கிடைக்குது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாதான் இதையெல்லாம் மாற்ற முடியும். அதே போல் தேர்தல் வாக்குறுதி, அண்ணன் எடப்பாடி அண்ணன் தேர்தல் வாக்குறுதி ஏழை எளிய மக்களுக்கு போய் சென்றடைந்து விட்டது. இனி 2027 அவர் முதலமைச்சர் என்று மக்கள் சொல்ல தொடங்கி விட்டார்கள். அவர் 10,000 ரூபாய் நான் வந்தனா முதலமைச்சர் ஆனனா, இந்த 5 ஆண்டுகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன வேதனைகள் பட்டார்கள் அதையெல்லாம் தீர்வு காணும். இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். 2,000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகை, 3 சிலிண்டர் தரணுங்கிறார் வருஷத்துக்கு. அதே போல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகராக ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். பல்வேறு திட்டம் 297 வாக்குறுதியை தந்திருக்கிறார். அது 297 வாக்குறுதியும் நிறைவேற்றி கொடுக்க ஒரே தலைவர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் முடியும். காரணம் என்னவென்றால், அவர் எல்லாரும் கேள்வி கூட கேட்டாங்க பத்திரிகையாளர்லாம், இது எப்படி சாத்தியன்னு. அவர் என்ன சொன்னா, வரியை உயர்த்தி வரியை பெருக்கி இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஆளுமிக்க முதலமைச்சராக வரப்போறாரு. அதனால தான் இந்த அறிக்கையெல்லாம் தைரியமாக கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக செய்வார். அதே போல் தீபாவளிக்கு பட்டு வேஷ்டி பட்டு புடவை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு இது போன்ற திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எங்கு போனாலும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு எழுச்சி இருக்கிறது. மக்களே கை கொடுத்து அதிமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பெரிவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதி வெற்றி பெறும். 234 தொகுதிகளில் வெற்றி பெறும் போது இந்த அதிமுக இங்கே அதிமுக நிற்க நான் KP கந்தன் என்ன நான்
இது சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போய் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்க அனைத்து மக்களுக்கும் என்னென்ன தேவைகளோ அனைத்தை செய்து தருவேன். அதே போல் நீண்ட நாளாக மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா அதையெல்லாம் வாங்கி தருவேன். என்னுடைய எம்எல்ஏ பதவி நான் இருக்கும்போது அம்மா புரட்சி தலைவி அம்மா வழங்கிய 7000 பட்டாவை நான் இங்கே வாங்கி கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிற பட்டா, அதே போல் இங்கே பாதாள சாக்கடை இல்லாமல் இருக்குது, அதையும் நான் பெற்று தந்து செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி மழைநீர் கால்வா ரொம்ப இங்கே கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் கட்டி கொடுப்போம். அதே போல் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருமின் விளக்கு, குப்பைகளை அடுக்க, இது போன்ற முஸ்லீமுக்கு, குறிப்பாக முஸ்லீமுக்கு சுடுகாடெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்களாம் போகிற இடத்துல மனு கொடுக்குறாங்க. அந்த முஸ்லீமுக்கு சுடுகாடு ரெடி பண்ணி கொடுப்பேன். கிறிஸ்தவ மக்களுக்கு ஆலயங்களுக்கு தேடி செய்து கொடுப்பேன். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த மக்களுடைய மனுக்களை பெற்று சட்டமன்றத்தில் அந்த மக்களுடைய குரலாக நான் இருந்து ஒலிப்பேன் என்று சொல்லி நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்